வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் சற்று முன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024 ஃபஸ்ட்டு ரயில்வேலேருந்து வரக்கூடிய ஜாப் இதுதான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி 2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிடாக இன்னும் ஒரு 10 டேஸ் நமக்கு வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப் எது இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் ஈஸியாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபோடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து 40,000 இருக்கும். அதுலேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி 1,40,000 வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஏகப்பட்ட அலவன்சஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாபோடைய டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ண எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வேலை தேடிட்டு இருக்க எல்லாருமே ஐடியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு ஐடியில் ஜாப் போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஜமாக நீங்கள் கொஞ்சமாவது எஃபர்ட்ஸ் வந்து போடணும். எஃபர்ட்ஸ்னால் எல்லா கம்பெனிஸ்க்கும் ஏறி இறங்கணும்னு கிடையாது. கம்பெனிஸ் கேட்குற ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணாலே போதும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆல்ரெடி அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்ஸ்லேருந்து அவங்க சொல்லித்தராங்க, அதுவும் தமிழ்லேயே. இதை பற்றி நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே கூட ஆல்ரெடி வந்திருக்கு. நீங்களும் சீக்கிரமாக ஒரு நல்ல ஐடி ஜாபில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ டெமோன்ஸ்ட்ரேஷனை அட்டன் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், நேமு, வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சீக்கிரமாகவே நீங்களும் ஐடி ஜாபில் வந்து பிளேஸ் ஆகிக்கலாம். அதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 3 விதமான டேப்லர் காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேட் லாகின் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைம் இங்கே இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அப்ளிகேட் லாகின் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு இருக்கும். சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த பொசிஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நேம் ஆஃப் த அப்ளிகன்ட். ஸோ உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிங்க, மேல் ஃபீமேல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தான் முக்கியம். ஏன்னா அதுக்கு தான் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகன்ட் லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்பராக இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நோ அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எஸ்ங்கிறத நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. இஷ்யூ அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4 உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில், லாஸ்ட் டேட் முடிச்சு 1 வீக்லேயே உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. ஸோ அவசர உடனடி வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் வந்து பாருங்கள், குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அவசர உடனடி வேலை வாய்ப்பு. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே உங்களோட எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி எண்டு இல்லைனா மார்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸே முடிஞ்சிடும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆகட்டும், காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப், கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இன்டர்வியூ டைமில் உங்களை வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். அந்த ஃபிக்ஸட் சேலரியை தாண்டி
டிஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏன்னு ஏகப்பட்ட அலவன்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீவ் இருக்குது, மேட்டர்னிட்டி லீவ், பேட்டர்னிட்டி லீவ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து ஆஸ் பர் கம்பெனி ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் இன்சூரன்ஸ் அண்ட் லீக் என்கேஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. அப்ராக்சிமேட்லி உங்களுடைய சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 14.74 lakhs, கிட்டத்தட்ட மந்த்லி வந்து 1.2 lakhs உங்களுடைய சேலரியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹை சேலரி ஜாப் அப்படிங்கும் போது காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வரது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் சிலபஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 300 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா அவங்களே ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அண்ட் வந்து இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 35 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 37 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ மொத்தமாக 100% மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து 60% வந்து 60 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து 40 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ மொத்தமாக 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஏ வந்து முடிச்சிருக்கீங்க, அதாவது சார்ட்டர் அக்கௌண்டன்ட் இல்லை காஸ்ட் அக்கௌண்ட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 years உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்கிங் இல்லை ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், ஆடிட், இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை பில் பாசிங் டெண்டரிங் ப்ராசஸில் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது பேஜில் டீட்டெயிலான உங்களுக்கான சிலபஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டன்சி, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ரீசனிங், டாக்ஸேஷன், பேங்கிங் அண்ட் ட்ரெஷரி, ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேமெண்ட், ட்ரேட்ஸ் பேயபிள், ரிசீவபிள். ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். அதற்கான சிலபஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ இங்கே இருந்தால் இப்போ நேரடியாக ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஜாப் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கலாம். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பாய்.